என்னோடய வாழ்நாள்லேயே என் வீட்டில் முதலாக பூத்த டாலியா பூ இதுதாங்க. செம்ம அழகாக இருக்குது. நர்சரி கார்டனில் 2 செடி வாங்கிட்டு வந்தோம். ஆனால் இதில் என்ன பூ என்ன கலருங்கிறதுலாம் தெரியாது. 2 செடி வாங்கிட்டு வந்து இது கிழங்கு வகை தாவரம் தான். மொட்டு மட்டும்தான் இருந்துச்சு. வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பாட் பண்ணி வச்சோமா, அதுலேருந்து ஒரு எவ்வளோ பெரிய டாலியா பூ வந்திருக்கு பாருங்கள். இன்னும் பூக்கும்னு நினைக்கிறேன். நல்லா அழகாக பூத்துருக்கு பாருங்களேன். செம்மையாக இருக்குல்ல. இப்போது இந்த பூ இதில் இருந்துச்சுன்னா ஒரு 10 நாளைக்கு வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். டாலியா எவ்வளோ பெரிய பூவாக இருக்குது. இது என்ன செய்யணும்னா, இந்த கிழங்கு இருக்குல்ல, இந்த கிழங்கு வகை தாவரங்கிறதுனால இதில் தண்ணி அதிகமாக நம்ம ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றினோன்னா கிழங்கு அழுகி போயிட்டு நமக்கு செடி வீணாக போயிடும். நிறைய பேர் பண்ணுற தப்பே அதுதான். டாலியா செடி வளர்க்குறோன்னா அதுக்கு தண்ணி நிறைய ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. கிழங்கு வகைக்கு எதுக்குமே அதிகமாக தண்ணியே ஊற்றக்கூடாது. டிஏபி போட்டிருக்கேன். இந்த பூச்செடிகள் எல்லாத்துக்குமே நம்ம டிஏபி போட்டால் தான் நல்லா சூப்பராக வளரும். மற்றபடி இயற்கை பழங்கள் காய்கறிகளுக்கெல்லாம் நம்ம இயற்கை உரம் போட்டால் நல்லது. எவ்வளோ அழகான பூ இல்லை. நம்ம எப்போவுமே மாடித்தோட்டத்துக்கு வந்தோன்னா கலர் கலராக கண்ணை கவர்ற நிறையா பூக்கள்லாம் இருக்கும். இது ஒரு செடி. இது என்ன பூங்கிறது தெரியல, பார்க்கலாம். இது பூ பூக்கும்போது வீடியோ போடுறேன். அழகி குட்டி, அழகி. நேற்று இதில் தான் ஒரு ஓனானை பிடிச்சி தின்னுட்டு இருந்துச்சு. ஏய், எங்கே போகிற அழகி குட்டி? என்னது இன்னமும் உங்களுக்கு கோபம்? ஆனால் நான் நிற்கிற இடத்துல தான் நிற்பாங்க. அழகி குட்டி, வா போகலாம், வா. மொட்டு ஒரு கலரில் வருது, வயலட் கலர் மாதிரி இருக்குது. பூ ஒரு மாதிரி பீச் கலரில் வருது. பா, எனக்கு இதை பார்த்துட்டே இருக்கணும் போலவே இருக்குது. அவ்வளோ ஒரு அழகு, பியூட்டிஃபுல்.